தனிமை வாட்டுகின்றதா? பிரைஸ் தி லார்ட். தனிமை உங்களை வாட்டிக் கொண்டிருக்கின்றதா? பெற்றோர்கள் இருந்தும் தனிமையாக இருக்கின்றீர்களா? பிள்ளைகள் இருந்தும் தனிமையாக இருக்கின்றீர்களா? ஏனென்றால் படிப்பு இல்லை, அழகு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, சுகம் இல்லை, வேலை இல்லை, இதனால் எல்லோராலும் நான் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். தன் படைப்புகளால் ஒதுக்கப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று ஏசாயா 41:10 சொல்வதை நீங்கள் காதார கேளுங்கள். அன்பானவர்களே, நிச்சயம் உங்களுக்கு அந்த பயம் போகும், தனிமை என்ற பயம் போகும். மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், அல்லது பணம் அல்லது வேறு ஏதாவது நன்மைகளை எதிர்பார்த்து உங்களிடம் போலியான அன்பை காட்டிக் கொண்டிருக்கலாம். இதனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் இப்படி தனிமையா இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம செத்து போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். நம் அன்பர் இயேசு தனிமையை விரும்புகிறவர் அல்ல, தனியாக யாரையும் விடுகிறவரும் அல்ல. தான் இறந்த பிற்பாடு தன் அன்னை கஷ்டப்படக்கூடாது தனிமையில் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக தன் அன்பு சீடனிடம் அவரை ஒப்படைத்தாரே, அதே போல நம்மை தன் பிள்ளைகளாக சிலுவையில் பெற்றெடுத்திருக்கின்றாரே, நம்மை விட்டு விடுவாரா? தனிமையை அனுபவிக்க நம்மை விட்டு விடுவாரா? நிச்சயம் விடமாட்டார் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், தனிமை உங்களை வாட்டவே வாட்டாது. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கின்றார், தனிமை என்ற அந்த சுமையை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே அனைவரும் என்னிடம் வாருங்கள், என் மகளே நீ வா, என் மகனே நீ வா, இதோ உனக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்க தயாராக இருக்கின்றேன், உனக்காக நான் சிலுவையை சுமந்தேனே, அந்த தோளில் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க இடம் உண்டு, கவலைப்படாதே, வா என்று கூப்பிடும் சத்தத்தை கேளுங்கள். நிச்சயம் தனிமை பயம் உங்களை விட்டு அகலும். பெற்றோர்களால் தன் மாமனிடம் அனுப்பிவிடப்பட்ட யாக்கோபை தேற்றிய தேவன், சகோதரர்களால் கைவிடப்பட்ட யோசேப்பை உயர்த்திய தேவன், தன் அன்பு சீடன் யோவான் பத்மு தீவில் தனியாக விடப்பட்ட பொழுது பரலோக தரிசனத்தை காட்டிய தேவன் நிச்சயம் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். அவர் உங்களுக்கும் தனிமையை போக்கி ஆறுதலை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. செய்ய வேண்டியது என்ன? அவரோடு பேசுவோம். மற்றவர்களோடு பேசி நம் தனிமையை கழிக்கலாம் என்று நினைத்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு துன்பங்கள் தான் வரும். அதே போல உலகமும் அநேக வழிகளை காண்பிக்கின்றது தனிமையை நீக்குவதற்கு. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம், உலகம் காட்டக்கூடிய வழிகள் எல்லாம் வழியைத்தான் தருமே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்காது. ஆனால் இயேசுவிடம் நாம் தனிமையை போக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் நிச்சயம் நிரந்தரமான ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, ஆம், அவரோடு பேசுவோம் ஜெபத்தில். அவர் பேசுவதை கேட்போம். அவருடைய இறை வார்த்தைகள் அடங்கிய விவிலியத்தை படிப்பதின் மூலமாக நேரம் போவதே தெரியாது. அதனால்தான் தாவீது சொல்லுகின்றார், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்று. ஆம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 34:8 அவர் கூறுகின்றார். ஆம், தாவீதின் அனுபவம் நம் அனுபவமாக மாறட்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, என் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, நான் தனியாக எப்பொழுதும் இருப்பதே இல்லை என்ற வார்த்தைகளை மட்டும் என் நா உச்சரிக்க எனது நாவிற்கு நீ கட்டளை கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன். அப்பா, உம்மை எனது சகோதரராக, எனது தகப்பனாக, அப்பா, இதோ நான் பாவிக்கத்தக்க வகையில் எனது மனதை நீர் மாற்ற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.